இன்னொரு முறை வாசிக்கலாம். ஆமென். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 7ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 to 17 வரை தியானிக்க போகிறோம். அதுல 14வது வசனம் எல்லாம் சேர்ந்து இன்னொரு முறை வாசித்து விடலாம். நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராய் இருக்கிற என்று சொல்லிய சாட்சிக்கு தக்கதாக அழியாத ஜீவனுக்குரிய வல்லமையின்படியே ஆசாரியரானார். கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஒரு காணிக்கை செலுத்தலாம். நன்மையான காலை வேளையில மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி ஆசாரியனானவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் லேவி குடும்பத்தில் பிறக்காமல், ஆரோனுடைய குடும்பத்திலே பிறக்காமல், யூதா கோத்திரத்திலே பிறந்தவர். ராஜாக்கள் யூதா கோத்திரத்திலே தோன்றலாம், தோன்றினார்கள், தோன்றுவார்கள். ஆனால் யூதா கோத்திரத்தார் ஆசாரிய பணியை செய்ய கட்டளையிடப்படவில்லை. ஆனால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யூதா கோத்திரத்திலே பிறந்தார். அவர் ஆசாரிய ஊழியத்தை நிறைவேற்ற வேண்டும். அவர் ஆசாரிய ஊழியத்தை நிறைவேற்ற வேண்டுமானால் ஒன்று நியாயப்பிரமாணத்தை முடக்க வேண்டும், அல்லது புதிய வழியை ஏற்படுத்த வேண்டும். ஒன்று நியாயப்பிரமாணத்தை முடக்க வேண்டும், அதாவது ஆசாரிய ஊழியத்தை மேன்மைப்படுத்துகிற நியாயப்பிரமாணத்தை முடக்க வேண்டும், அல்லது வேறொரு வழியை ஏற்படுத்த வேண்டும். நியாயப்பிரமாணத்தை முடக்கினால் கொடுத்தவர் மீது தவறு வந்துவிடும். நியாயப்பிரமாணத்தை கொடுத்தது யாரு? சீனாய் மலையில சொல்லுங்க. பின்பு தேவனாகிய கர்த்தர் மோசே மலை மேல அழைச்சு சொன்னார், this day I profess unto you, இன்று நான் உதிக்கிறது கட்டளையிடுகிறது என்னவென்றால்னு கொடுத்தாரு. அந்த நியாயப்பிரமாணத்திலே லேவி குடும்பத்திலே ஆசாரிய ஊழியத்திற்கென்று கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை தெரிந்து கொண்டார். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆசாரிய ஊழியத்தை நிறைவேற்ற வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய ரட்சிப்பு நிறைவு பெறும். நம்முடைய ரட்சிப்பு நிறைவு பெற வேண்டுமானால் இயேசு ஆசாரிய ஊழியத்தை நிறைவேற்ற வேண்டும். அவரு லேவி கோத்திரத்துல பிறந்துட்டு இருந்தா சிலுவையிலே மரிக்க முடியாது. யூதருக்கு ராஜாவா அவர் மரிக்க வேண்டும். அவர் சிலுவை மேல எழுதுனாங்க, என்னன்னு? யூதருக்கு ராஜான்னு எழுதுனாங்க. அப்போ இந்த சூழ்நிலையில ஆண்டவர் ஒரு புதிய முறையை ஏற்படுத்துகிறார். அந்த புதிய முறை என்ன சொல்லுங்க? மெல்கிசேதேக்கின் முறை. இன்னைக்கு நான் இங்க பாஸ்டரா நிக்கிறேன் அப்படின்னு சொன்னா எனக்கு கூட அந்த மெல்கிசேதேக்கின் முறையின்படி தான் அனுமதி கிடைச்சதே தவிர ஆரோனின் வழியிலே நான் பிறக்கவில்லை. நான் மட்டும் இல்ல, இந்த உலகத்துல எல்லா ஊழியக்காரர்களும், யூதர் அல்லாதவர்கள் அத்தனை பேரும் ஆசாரியர்களாக அதிகாரம் இல்லை. மெல்கிசேதேக்கு என்கின்ற இந்த முறை வராமல் இருந்திருந்தால் சரி. இந்த நாள்ல மெல்கிசேதேக்கு அப்படின்ன உடனே நம்ம எல்லாரும் மனசுலயும் தோன்றது என்ன தெரியுமா? தசமபாகம். ஆமா தானே? மெல்கிசேதேக்கு அப்படின்னாவே நம்மளுக்கு தோன்றதுன்னா காணிக்க தசமபாகம். டிசம்பர் மாசம் வந்துச்சு, கிறிஸ்துமஸ்க்கு பாஸ்டருக்கு நிறைய தேவைங்க இருக்குது. அதனால என்ன பண்ணிட்டாருன்னா ஸ்டார்ட் பண்ணிட்டுக்கிறாரு. சொல்லுங்க, மெல்கிசேதேக்கை பத்தி, தசமபாகத்தை பத்தி ஸ்டார்ட் பண்ணிட்டுக்கிறாரு அப்படின்னு நீங்க நினைக்கலாம். எல்லா மூலையும் இல்லைன்னா கூட குறுக்க பாயிர சில மூலைங்க இருக்குது, அது நினைக்கும். ஆனா ஒண்ணு ஞாபகத்துல வச்சுக்கோங்க, இன்னைக்கு நான் தசமபாகத்தை பத்தி டச் பண்ண போறதே இல்லை.
இன்னைக்கு எனக்கு பாடம் தசம பாகம் இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நான் சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் என்னுடைய சபை கொடுக்கிற சபை, அதுல மாறுபட்ட கருத்து இல்லை. எல்லாம் லட்சாதிபதிகள் கோட்டீஸ்வரர்கள் இருக்கிற சபை அல்ல, ஏழை எளிய மக்கள் இருக்கிற சபை, ஆனால் கொடுக்கிற சபை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இது கொரிந்து சபை இல்ல, பிலிப்பு சபை. இந்த சபை என்ன சபை சொல்லுங்க? சர்ச்சுக்கு மட்டும் வரமாட்டாங்க, ஆனா தசம்பாகெல்லாம் கரெக்டா குத்துருவாங்க. என்ன அப்படி பாக்குறீங்க? இந்த சபை பெர்ஃபெக்ட் சர்ச். ஓகே, சரி. இன்னைக்கு நான் தசம பாகத்தை குறித்து பேச வரவில்லை. மெல்கிசேதேக்குன்னு நம்ம மனசுல என்ன உக்காந்துருச்சு சொல்லுங்க? தசமபாகம். அதுலயும் பாஸ்டருங்க மெல்கிசேதேக்கை பத்தி பேசணும்னு இவருக்கு வேற வேலை இல்ல. முடிவா என்ன கேட்க போறாரு சொல்லுங்க? தசமபாகம் கேட்க போறாரு, அவ்வளவுதான் ஒரு முடிவு. ஆனா இன்னைக்கு அது என்னுடைய தலைப்பு இல்ல. சம்பவத்துக்கு போலாம். என்ன இந்த இந்த சம்பவம் எங்க நடந்துச்சு? ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம். ஓகே, அங்க என்ன நடக்குதுன்னா, சினேயரின் ராஜாவாகிய அம்ராபேலும் ஏலாசாரின் ராஜாவாகிய அரியோகும் ஏலாமின் ராஜாவாகிய கெதர்லாகோமேரும் ஜாதிகளின் ராஜாவாகிய திதியாலும் இருந்த நாட்களில் சோதோமின் ராஜாவாகிய பேராவோடும் கொமராவின் ராஜாவாகிய பிர்சாவோடும் யுத்தம் செய்ய புறப்பட்டார்கள். உப்பு கடலாகிய பள்ளத்தாக்கிலே கூடி இருக்கிறார்கள். இப்போ ஆபிரகாமின் வேலைக்காரருக்கும் மெய்ப்பர்களுக்கும் லோத்துவின் மெய்ப்பர்களுக்கும் என்ன ஆயிடுச்சு? சண்டை வந்துருச்சு. ஆகவே ஆபிரகாம் லோத்தை கூப்பிட்டு, நீ உன் கண்களை ஏறெடுத்து பார். நீ வடக்க போனா நான் தெற்க போறேன், நீ கிழக்க போனா நான் மேற்க போறேன். நம்மளுக்குள்ள என்ன வேண்டாம்? சண்டை வேண்டாம். அப்ப லோத்து என்ன சொல்லிக்கணும்? ஐயா, சின்ன விஷயம் அது, மெய்ப்பர்களுக்குள்ளான சண்டை, என்னையா பிரிந்து போக சொல்லுகிறீர்னு சொல்லி இருக்கணும். மாறாக அவன் தன் கண்களை ஏறிடு பார்த்து, சோதம் குமாரா எப்படி இருந்துச்சு? பசுமையா இருக்கிறதை கண்டு தன் ஆடுகளுக்கு வேண்டிய புல் வெளி கிடைக்கும் என்று நினைத்து சோதம் குமாராவை நோக்கி பயணித்தான். அங்கே போய் செட்டில் ஆயிட்டான். அந்த சோதம் குமாரா பட்டணத்துக்கு விரோதமாய் யுத்தம் செய்ய வந்தவர்கள் லோத்துவையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் கூட எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். இந்த செய்தி ஆபிரகாமுக்கு தெரிய வருகிறது. தன் வீட்டில் பிறந்த 318 பேரோடு கூட ஆபிரகாம் புறப்பட்டு போய் சத்துருக்களை முறியடித்து லோத்துவையும் அந்த சோதம் குமாரா ராஜாக்களையும் விடுதலையாக்கி மறுபடியும் கொண்டு வந்தான். கொண்டு வந்த போது அந்த ராஜாக்கள் எல்லாம் சொன்னாங்க ஆபிரகாமை பார்த்து, ஐயா நன்றி, நாங்க தோத்து போயிட்டோம், நாங்க அவங்க கிட்ட மாட்டிக்கிட்டோம், நீர் வந்து எங்களை காப்பாற்றினீர், ஆகவே உமக்கு நன்றி, மனுஷர்களை விட்டுருங்க, கொள்ளையிட்டதையெல்லாம் நீர் எடுத்துக்கொள்ளும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ ஆபிரகாம் சொல்றான், உங்க செருப்பினுடைய வாறு கூட எனக்கு வேணாம். அப்படின்னா புரியாது, லேஸ் கூட எனக்கு வேணாம். ஷூக்கு கட்டுறமே லேசு, அது கூட எனக்கு வேணாம். நாடாக துணி கூட எனக்கு வேணாம். நம்ம நிக்கர் தைச்சா அல்லது பாவாடை தைச்சா கட்டுறமே என்னது, அது கூட எனக்கு வேணாம். என்னை ஐஸ்வர்யம் ஆக்கினேன் என்று நீங்கள் யாரும் சொல்லக்கூடாது, எனக்கு அது வேண்டாம். இப்ப ஒருத்தன் வந்தான், இந்த பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. ஒருத்தன் வந்தான், அவன் பேரு மெல்கிசேதேக்கு. 18-20 வரை இப்படி வாசிக்கிறோம். அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரனா இருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து
ஆபிரகாமை ஆசீர்வதித்து வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக. உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். இந்த மெல்கிசேதேக்கு செய்ததை கவனியுங்கள். இங்குதான் நமக்கு பாடம் இருக்கிறது. நம்ம கவனம் எல்லாம் கடைசி ஆபிரகாம் எல்லாவற்றிலும் யாருக்கு? மெல்கிசேதேக்கு தசமபாகம் கொடுத்தான்னு தான் நான் கூட புரிந்திருக்கிறேன், படித்திருக்கிறேன், கேட்டிருக்கிறேன், பேசி இருக்கிறேன் நிறைய முறை உங்களை உற்சாகப்படுத்துறதுக்காக. என்னத்துக்கு? தசமபாகம் கொடுக்கறதுக்கு. ஆனா என்னுடைய தலைப்பு ஏற்கனவே சொன்னா அது இல்ல, லாஸ்ட் பார்ட் இல்ல, ஆனா முந்தின பார்ட். யுத்தத்துக்கு போய் ஆபிரகாம் திரும்பி வருகிறான். அவனுக்கு என்ன தேவை? சாப்பாடு தேவை. கொஞ்சம் அப்பமும் கொஞ்சம் திராட்சை ரசமும் கொண்டு வந்து. ரெண்டாவது, யுத்தத்துக்கு போயிட்டு வந்தவனுக்கு என்ன தேவை? நம்பிக்கையான சில வார்த்தைகள். என்ன சொல்லுங்க? அழுதுன்னு உட்காந்துக்கிறீங்க, நீ செத்துருவ, டாக்டருங்க ரிப்போர்ட் பார்த்தா அதுல வெறும் இங்க பாரு 5 தங்கணும், 35 இது உனக்கு, 2000 50 தங்குது, நாளைக்கு காலையில தங்காது, நாளைக்கு காலையிலக்கு தங்காது, இன்னைக்கு ஒரு ராத்திரி தான் டாக்டர் டேட் வச்சுட்டாங்க. அதுலயும் அத கேக்குறவங்க அத பெருசுபடுத்தி சொல்றாங்க பாரு, போயிடுச்சான். சும்மா இப்ப லாஸ்டா வச்சுக்கிறாங்க, இன்னும் மிஷின் வச்சுக்கிறாங்க, போயிடுச்சான். மறிக்கிற தருவாயில இருக்கிறவனுக்கு வேண்டியது 4 நல்ல வார்த்தைகள். சாவு ஞானம் தடுத்து நிறுத்த முடியாது. நீ ஏன் சொல்லணும்? நான் சொல்றது புரியுதா? சாவு சமாசாரம் சொல்றவங்கள நம்ம இருக்கக்கூடாது. நீ ஏன் சொல்லணும்? இங்க பாருங்க, இவன் யுத்தத்துக்கு போய் விடாய்த்து போய் வந்திருக்கிறான். இவனுக்கு மெல்கிசேதேக்கு சொன்ன காதுக்கிமையான நல்ல வார்த்தை என்ன சொல்லுங்க? வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக. உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். பாருங்க, ஆபிரகாமுக்கு ஒரு வார்த்தை, ஆண்டவருக்கு ஒரு வார்த்தை. யார் குத்துது? ஆபிரகாமுக்கு ஒரு வார்த்தை, ஆண்டவருக்கு. ஆபிரகாமுக்கு என்ன வார்த்தை? வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக. ஃபர்ஸ்ட் ஆபிரகாம, இரண்டாவது ஆண்டவரை எப்படி வாழ்த்துகிறான்? உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவ்வளவுதான். பெருசா இவன் ஒன்னும் பண்ணல. இவ்வளவு சொன்னா ஆபிரகாம் ஆபிரகாமுக்கு உண்டான எல்லாவற்றிலும் இருந்து இந்த மெல்கிசேதேக்கு என்ன கொடுத்தான்? சத்தமா சொல்லுங்க, தசமபாகம் கொடுத்தான். இப்ப யார் கொடுக்கணும், யாரு வாங்கணும்? யார் கொடுக்கணும், யாரு வாங்கணும்? காணிக்கை உள்ளத்தில் தோன்றுகிற ஒன்று, உதட்டில் தோன்றுகிறது அல்ல. காணிக்கை உன் நிறைவில் இருந்து ஏதோ கொஞ்சம் அப்படி விசிறி போடுறது இல்ல. அதை கொடுத்தா உனக்கு வலிக்கணும், உன்னை குத்தணும், அது உன்னை இழுக்கணும். அதை நீ கொடுக்கிறதுனால உனக்கு வெற்றிடம் ஏற்படணும். ₹1,00,000 பாக்கெட்ல இருக்குது, ₹500 எல்லாருக்கும் காமிச்சிட்டு போடுறது இல்ல. அது பத்தி நம்ம பேசல. ஆனா இங்க ஆபிரகாம் தனக்குண்டான எல்லாவற்றிலும் இருந்து 10% யாருக்கு கொடுத்தான் சொல்லுங்க? மெல்கிசேதேக்கு கொடுத்தான். யார் கொடுக்கணும், யாரு வாங்கணும்? எபிரேயருக்கு எழுதின நிருபத்திலே அருமையாக இந்த ஆசிரியர் எழுதுகிறார். இந்த மெல்கிசேதேக்கு யாருன்னா, சாலமோன் ராஜாவும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனுமாய் இருந்தான். இவன் எல்லாவற்றிலும் இவனுக்கு ஆபிரகாம் தசமபாகம் கொடுத்தான். இவனுடைய முதல் பேரு மெல்கிசேதேக்கு.
மெல்கிசேதேக்கு என்றால் நீதியின் ராஜா என்று அர்த்தம். இன்னைக்கு இன்னொரு பேர் இருக்குது, சாலேமின் ராஜா என்பதற்கு சமாதானத்தின் ராஜா என்று அர்த்தம். ஏசாயா சொல்லுகிறாரு, நமக்கொரு பாலகன் பிறந்தார், நமக்கொரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் கடைசி வார்த்தை சமாதான பிரபு எனப்படும். அந்த சமாதானத்தின் ராஜா என்று பெயர் பெற்றவன் இந்த மெல்கிசேதேக்கு. அடுத்து இந்த மெல்கிசேதேக்கு குறித்து, இவன் தகப்பனும் தாயும் வம்ச வரலாறும் இல்லாதவன், இவன் நாட்களின் துவக்கமும் ஜீவனின் முடிவுடையவனுமாய் இராமல் தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பானவனாய் என்றென்றைக்கும் ஆசாரியனாய் நிலைத்திருக்கிறான். யாரு தேவனுடைய குமாரன்? சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து. இவன் எவ்வளவு பெரியவன் பாருங்கள். கோத்திர தலைவனாகிய ஆபிரகாம் முதலாய் கொள்ளையிடப்பட்ட பொருள்களில் இவனுக்கு தசமபாகம் கொடுத்தான். ஆபிரகாமே தசமபாகம் வாங்க கட்டளை பெற்றவன் ஆபிரகாம். எல்லாம் கொஞ்சம் கவனிங்க. ஆபிரகாமுடைய வயிற்றிலே இந்த லேவி இருக்கிறான், ஆபிரகாமின் அறையிலே லேவி இருக்கிறான் என்று இந்த ஆசிரியர் எழுதி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆபிரகாம் அறையிலே லேவி இருக்கிறான்னா, ஆபிரகாமுக்கு ஈசாக்கு பிறப்பான், ஈசாக்குக்கு யாக்கோபு பிறப்பான், யாக்கோபுக்கு 12 பிள்ளைங்க பிறப்பாங்க. அதுல ஒரு பிள்ளை பேர் என்ன? லேவி. அந்த லேவிய கர்த்தர் என்ன மாத்த போறாரு? ஆசாரியனா மாத்த போறாரு. எல்லா கோத்திரத்துக்காரும் இந்த ஆசாரியனுக்கு, இந்த லேவியனுக்கு என்ன கொடுக்கணும்? கிட்டத்தட்ட 200 ஆண்டுகளுக்கு பிறகு வரப்போகிற ஒரு சட்டம், ஒரு நியாயப்பிரமாணம். இது இன்னும் இந்த சம்பவம் நடந்தது உடன்படிக்கையின் காலத்துல. ஆபிரகாமுக்கு நடந்தது எந்த காலத்துல? உடன்படிக்கையின் காலத்துல. தசமம் கொடுக்க கட்டளை பெற்றது எந்த காலத்துல? நியாயப்பிரமாணத்தின் காலத்துல. இயேசுநாதர் உயிர் தெழுந்து இன்றைக்கும் ஆசாரியராய் இருக்கிறது எந்த காலத்துல? கிருபையின் கால. 3 காலத்திலும் ஒரு சம்பவம். ஆபிரகாமின் நாட்களில் மெல்கிசேதேக்கு, நியாயப்பிரமாணத்தின் நாட்களில் தசமபாகம், கிருபையின் காலத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. சரி, இப்போ இந்த ஆபிரகாம் வயிற்றிலே லேவி இருக்கிறான். இந்த லேவி தான் தசமபாகம் வாங்க கட்டளை பெற்றவன். அப்போ லேவிக்கு அப்பா தசமபாகம் வாங்க கட்டளை பெற்றவன், அப்பாக்கு அப்பா தசமபாகம் வாங்க கட்டளை பெற்றவன், அப்பாக்கு அப்பாக்கு அப்பா, முப்பாட்டன் யாரு? ஆபிரகாம். வாங்க வேண்டியவன் ஆபிரகாம், கொடுக்க வேண்டியவனுங்க இவனுங்கெல்லாம். ஏன்னா இவங்க எல்லாரையும் தான் யார் காப்பாத்திக்கிறது? ஆபிரகாம் காப்பாத்திக்கிறான். நல்லா கவனிச்சுக்குங்க. இந்த ராஜாக்களை எல்லாம் காப்பாத்துனது யாரு? ஆபிரகாம். காப்பாத்தினவனுக்கு தான் என்ன போய் சேரணும். ஆனா ஆபிரகாம் தசமபாகம் வாங்காமல் தன்னை ஆசீர்வதித்த மெல்கிசேதேக்குக்கு என்ன கொடுத்தான்? இப்போ ஒரு புது நியமத்தை ஆபிரகாம் ஏற்படுத்துகிறான். என்ன அந்த நியமம்? வம்சாவழி யாருன்னு தெரியாத இந்த மெல்கிசேதேக்குக்கு ஆபிரகாம் தனக்கு உண்டான எல்லாவற்றிலிருந்தும் என்ன கொடுக்கிறான்? தசமபாகம் கொடுக்கிறான். 7ஆம் வசனத்துல சிறியவன் பெரியவனாலே ஆசீர்வதிக்கப்படுவான், அதுல சந்தேகம் இல்லை. நல்லா கேளுங்களேன். பெற்றோர் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறதில் பிரச்சனை இல்லை. எங்க தாத்தா எனக்கு சொத்து சம்பாரிச்சுட்டு வச்சுட்டு போய்க்கிறாருன்னா அது நேச்சுரல். எங்க அப்பா எனக்கு படிப்பை கொடுத்தாரு, சொத்தை சம்பாரிச்சு வச்சு கொடுத்துட்டு போய்க்கிறாருன்னா அது நேச்சுரல், இயற்கை அது. ஆனா சிறியவன் பெரியவனை ஆசீர்வதிக்கிறது அசாதாரணமானது. இட் இஸ் அன்நேச்சுரல். இது இயற்கையானது அல்ல. வீடும் ஆஸ்தியும் சொல்லுங்க, பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம். பெற்றவங்க பிள்ளைங்களுக்கு நாங்க நன்மை செய்கிறோம். எல்லாம் கேளுங்க, நாங்க என்ன செய்யறோம்? எங்க நோக்கமே மாறிடுது, எங்க வாழ்க்கையே மாறிடுது, எங்க ஆசா பாசங்கள் எல்லாம் மாறிடுது. உங்களை வைத்தே எங்களுடைய வாழ்க்கையை அமைக்கிறோம். நாங்க உங்களை மையப்படுத்தி வாழ்கிறோம். அதுக்கு சரியா நியாயம் செய்றீங்களா? ஒவ்வொரு வாலிப பிள்ளைங்களும் யோசித்து பாருங்க. ஒவ்வொரு வாலிப பிள்ளைங்களும் யோசித்து பாருங்க. உங்களுக்காகவே எங்க வாழ்க்கையை நாங்கள் கொடுக்கிறோம்.
யோசித்து பாருங்க. சரி, இங்க பாடத்துக்கு வரலாம், நமக்கு நேரம் இல்லை. ஆனால் சிறியவன் பெரியவனை ஆசீர்வதிக்கணும்னா அது ஒருத்தரால தான் முடியும். அந்த சிறியவன் யாரு? ஆண்டவராகிய, சொல்லுங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எப்படி அவர் சிறியவன் ஆனார்? ஆபிரகாமுக்கு வயசுல அவர் சின்னவர். நியாயப்பிரமாணத்தை கொடுத்த மோசேக்கு வயசுல அவரு சின்னவர். தாவீதின் வம்சத்திலே பிறந்தவராய் இருந்தபடியால் தாவீது தான் பெரியவன். அவனுக்கு 14 சந்ததிக்குல சின்னவர் யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இவர் சொன்னாரு, என்னை காண ஆபிரகாம் ஆவலாய் இருந்தான். கைத்தட்டி ஆண்டவருக்கு ஒரு காணிக்கை ஜோரா செலுத்திருங்க. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாய் இருக்கிறேன்னு பிதா குமாரனை பார்த்து சொல்லுவதாக தாவீது சொன்னான். புரியுதா? இவங்கெல்லாம் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எல்லாம் முன்னால நிக்கிறாங்க. இவங்க எல்லாருடைய வாழ்க்கையும் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி ஆசாரியரான இயேசுவால நிறைவு செய்யப்படுகிறது. இவங்க லைஃப் கம்ப்ளீட் ஆகுது. யாரால தான்? சொல்லுங்க, யாரால தான்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால தான். சரி, இப்ப இந்த கொஞ்சம் நியாயப்பிரமாணத்துக்கு வரலாம். இதுல மனசாட்சியின் காலத்துல இருந்து இப்ப எங்க வந்துட்டோம்? நியாயப்பிரமாணத்துக்கு வந்துட்டோம். வந்துட்ட பிறகு ஆசாரியன் என்ன வேலை செய்யணும்? அவனுக்கு வருஷமெல்லாம் எவ்வளவு வேலை இருக்குது. ஆனா அவன் செய்யற எல்லா வேலைகளிலும் ஒரு வேலை பிரதானமானது, ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி உயர்ந்தது. இன்னும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி பாவ நிவர்த்தி செய்கிற நாள் என்று தன்னுடைய கரத்துல சமஸ்த ஜனங்களின் பாவ நிவாரணத்திற்காக ரத்தத்தை எடுத்துக்கொண்டு தன் உயிரை பணயம் வைத்து, நல்லா கேட்டுக்குங்க, தன் உயிரை பணயம் வைத்து மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள பிரவேசித்து, மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள பிரவேசித்து ஆண்டவருக்கு அந்த ரத்தத்தை பலியாக செலுத்தி பாவ மன்னிப்பை உண்டாக்க வேண்டும். புரிஞ்சுச்சா? யாரு? பிரதான ஆசாரியன். சரி, இந்த பிரதான ஆசாரியனுக்கு தடுப்பு சுவராக, தடையாக இருக்கிறது ஒன்று. என்ன அது? மகா பரிசுத்த ஸ்தலத்தையும் பரிசுத்த ஸ்தலத்தையும் பிரிக்கிற தேவாலயத்தின் திரைச்சீலை. 2 பேர் வாங்க, பாய்ஸ் 2 பேரும் சீக்கிரமா ஓடியாங்க. நீ ஒரு முனையில கீழே, நீங்க ஒரு மூலையில பிடிச்சுக்குங்க, தூக்கி பிடிங்க. வருஷத்துக்கு ஒரு முறை பிரதான ஆசாரியன் இத ரத்தம் வச்சுருக்கிற பவுல நினைச்சுக்கலாம், நினைச்சுக்குங்க, கற்பனை பண்ணிக்கோங்க. ரைட்? இப்படி போய் இந்த திரைய கொஞ்சம் விலக்கி சும்மா கொஞ்சம் கீழே விடுங்க, கொஞ்சம் கீழே விடுங்க. இதுல இருந்து ரத்தத்தை எடுத்து கிருபாசனத்தை சுற்றி தெளித்து பாவ நிவர்த்தி செய்ய வேண்டும் பிரதான ஆசாரியன். வருஷா வருஷம் அந்த வருஷத்துக்கான பாவம் நிவர்த்தி செய்யப்படும். கொஞ்சம் கீழே போடுங்க. இங்க மேல ஒரு சிகப்பு நூலு, இங்க ஒரு சிகப்பு நூலு போட்டிருப்பாங்க. மகா பரிசுத்த ஸ்கார்லெட் த்ரெட், ரத்தாம்பரம். மகா பரிசுத்த ஸ்தலத்துல இருந்து ஊழியத்தெல்லாம் முடிச்சிட்டு பிரதான ஆசாரியன் வெளியே வந்ததும் இந்த சிகப்பு நூலு வெள்ளையா மாறிடும். ஏசாயாவுல வாசிக்கிறோம், உங்கள் பாவங்கள் சிவேல் என்று இருந்தாலும் உறைந்த மழையை போல் வெண்மையாக்குவேன். புரிஞ்சுச்சா? சரி, ஒவ்வொரு ஆசாரியனும் வருஷம் போவோம், திரைய விளக்கியன் உள்ள போவோம், வேலையை முடிக்கும், வந்துருவான். கடைசியா ஒருத்தர் பார்த்தாரு, அங்க யாருக்கு இருக்கு? கிருபாசனத்துல என் பிதாவாகிய தேவன் வீட்டு இருக்கிறார், என் ஆண்டவர் வீட்டு இருக்கிறார். இது என்ன இந்த திரைச்சல எப்ப பாரு என் ஜனங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணுதேன்னு புடுங்கி விசிற வச்சுட்டாரு. இப்போ நீ நானும் எல்லாம் எங்க போலாம்? மெல்கிசேதேக்கின் வேலை வெறும் தசம பாகம் வாங்குறதுன்னு நினைச்சுக்கிறீங்க. மெல்கிசேதேக்கின் வேலை என்ன? வெறும் தசம பாகம் வாங்குறதுன்னு நினைச்சுக்கிறீங்க. இல்ல, உன்னையும் பிதாவையும் பிரித்திருக்கிற அந்த பாவத்தை நிர்மலமாக்கி அந்த சிறைச்சிலையை கிழித்து உன்னை ஆண்டவரை பார்க்கும்படியாக அனுமதிக்கிற வேலையை செய்தார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதனால தான் சங்கீதக்காரன் சொல்றான், 110 சங்கீதம் 4 வசனத்துல, மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி நீர் என்றைக்கும் ஆசாரியராய் இருக்கிறார் என்று எழுதி இருக்கிறபடி. எபிரேயர் ஆசிரியர் கூட 2 இடத்துல சொல்லுகிறார். 17 வசனம் ஒருத்தர் வாசிங்க.
நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராய் இருக்கிறீர் என்று சொல்லிய சாட்சிக்கு தக்கதாக 110 சங்கீதம் 4 வசனம். நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராய் இருக்கிறீர் என்று கர்த்தர் ஆணையிட்டார், மனம் மாறாமல் இருப்பார். எபிரேயர் 5:6 வாசிக்கலாம். அப்படியே வேறொரு இடத்திலும் நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராய் இருக்கிறீர் என்று சொல்லி இருக்கிறார். இப்ப நானு இந்த ஸ்கிரீனை எடுத்து போட்டேன்ல, நம்மள யாரும் நமக்கு தடையாய் மதில் சுவராய் தடையாய் நிற்கின்ற அந்த தடையை தகர்த்து போட்டு உடனே எல்லாம் சந்தோஷப்பட்டு கை தட்டிக்கணும். ரொம்ப லேட்டா ரொம்ப நேரம் பொறுத்து எரிஞ்ச பல்பு மாதிரி எரிஞ்சிங்க, ஆனா பரவாயில்ல எரிஞ்சிங்களே, அதுக்காக சந்தோஷம். 6ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிக்கலாம். 6ஆம் அதிகாரம் கடைசி வசனம் இல்ல 6:20. நமக்கு முன்னோடியானவராகிய இயேசு மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி, கவனிங்க இந்த வார்த்தைய, நித்திய பிரதான ஆசாரியராய் நமக்காக அந்த திரைக்குள் பிரவேசித்திருக்கிறார். கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஒரு காணிக்கை செலுத்தலாம். இயேசுநாதர் சிலுவையிலே மரித்த போது என்ன நடந்தது? பல சம்பவங்கள். பூமி அதிர்ச்சி உண்டாயிற்று, காரிருள் தோன்றினது, 3 hours of blackout, complete darkness, இப்படி நிறைய காரியங்கள் சொல்லின்னு போலாம். அதுல முக்கியமான ஒன்று தேவாலயத்தின் திரைச்சீலை. மகா பரிசுத்த ஸ்தலத்தையும் பரிசுத்த ஸ்தலத்தையும் பிரிக்கிற தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரை கீழந்து மேல கிழிஞ்சிருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். கீழந்து மேல கிழிஞ்சிருந்தா மனுஷன் யாரும் கிழிச்சு விட்டான்னு அர்த்தம். அது 20 முழம் உயரத்துல இருக்குது, 20 முழம் உயரத்துல இருக்குது. மேல இருந்து கீழே வரை 2ஆ கிழிஞ்சிருச்சு. இனி ஒரு முறை அந்த சிவப்பு நூலை போட்டு வைக்க வேண்டிய அவசியம் இல்ல. இனி ஒரு முறை சிகப்பு நூலை போட வேண்டிய அவசியம் இல்லை. ஜோசிபஸ் என்கின்ற யூத ஆசிரியர் எழுதுகிறான், AD 30ஆம் ஆண்டு கிறிஸ்து உயிர் தெழுந்த அன்னைக்கு, கிறிஸ்து சிலுவையில மறைத்த அன்னைக்கு தொடங்கி 40 வருஷம் தேவாலயம் இருந்துச்சு. 40 வருஷம் பாவ நிவர்த்தி செய்கிற நாள் இருந்துச்சு. ஒரு நாள் கூட அந்த கயிறு, ரத்தாம்பர கயிறு வெள்ளையா மாறல. என்ன சொல்றார் ஆண்டவர்? இனி இந்த பலி தேவையில்லை, ஒரே தரம் பலியிடப்பட்டார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக ஒரே தரம் பலியிடப்பட்டார். அப்போஸ்தலனாகிய பவுல் பல நிருபங்களை எழுதி இருக்கிறார். அதுல எனக்கு ரொம்ப ஃபேவரட் ஆயிடுச்சு ஒரே அதிகாரத்தை கொண்ட பிலோமோனுக்கு எழுதின நிருபம். பவுலுக்கு அதிகமான காணிக்கைகளை, பணத்தை வாரி வாரி கொடுத்து ஊழியத்துல தாங்கினவரு பிலோமோன். பிலோமோன் வீட்டுல திருடிட்டு ஒனேசிம என்ன பண்றான்? தப்பிச்சு பவுல் கிட்ட வந்து மாட்டிக்கிறான். பவுல் என்ன சத்தியத்துக்குள்ள வழி நடத்தி அவனை ரட்சிப்புக்குள்ள நடத்திடுறாரு. அவங்கிட்ட லெட்டர் எழுதி கொடுத்து அனுப்புறாரு. அந்த லெட்டர்ல என்ன எழுதுறாரு? இவன் ஏதாவது உன்னிடத்துல கடன் பட்டிருந்தால் என் கணக்கில எழுதிக்கொள். அதோட நிறுத்திட்டு இருந்தா பரல, நீ எனக்கு கடன் பட்டிருக்கிறாயே, என்னது நீ எனக்கு கடன் பட்டிருக்கிறாய் என்று நான் சொல்லி உனக்கு தெரியவதில்லை என்றார். இப்போ இது கொஞ்சம் யோசிக்கலாமே. பணம் கொடுத்தவர் யாரு? பிலோமோன். பணம் வாங்குனவர் யாரு? பவுலு. பணம் கொடுத்தவர் யாரு? பிலோமோன். பணம் வாங்குனவர் யாரு? பவுலு. ஆனா பவுல் என்ன சொல்றாரு? நீ பணம் கொடுத்திருக்கலாம்பா, ஆனா உன்னை சத்தியத்துல வழி நடத்தின நான் கொடுத்த சத்தியம், நான் கொடுத்த சுவிசேஷம் தான் உன் பணத்தை விட எப்படிப்பட்டது? மேலானது. இப்ப மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி ஆபிரகாம் மெல்கிசேதேக்கு தசமபாகம் கொடுத்தது இருக்கட்டும். மெல்கிசேதேக்கு தசமபாகம் பத்தி நான் பேசல, அது முக்கியம் இல்ல. அப்படின்னு ஒண்ணு எல்லாம் நிறுத்திடாதீங்க. டிசம்பர் மாசம் நிறைய தேவையும் பாயிண்ட் அது இல்ல. அந்த பணத்தை காட்டிலும் நம்மை பிதாவோடு சேர விடாமல், நம்மை பிதாவோடு நேரடி தொடர்பு வைக்காமல் மதில் சுவராயிருந்த இந்த திரைச்சிலையை அகற்றி போட்டு ஒரு புதிய வழியை நமக்காக ஏற்படுத்தினார். ஆகவே இதே புத்தகத்துல என்ன எழுதி இருக்காருன்னா,
இரக்கத்தை பெறவும், ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும். எப்படி? 4:15-16 வாசிக்கலாம். எபிரேயர் 4:15-16 எல்லாரும் சேர்ந்து வாசித்துருவோம். கடைசியா முடிச்சிடுறேன். எபிரேயர் 4:15-16 நம்முடைய பலவீனம் எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? Hebrews 4:16-17. கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஒரு காணிக்கை செலுத்தலாம். இந்த புத்தகத்தை பவுல் எழுதலன்றதுக்கு இது ஒரு ஆதாரம். இந்த எபிரேயர் புத்தகத்தை பவுல் எழுதலன்றதுக்கு இது ஒரு இந்த இந்த 4ஆம் அதிகாரம் வசனம் 12-17 வரை 8ஆம் அதிகாரம் முதல் வசனத்துக்கு டக்கணும். திரைச்சிலையை விலக்கி நமக்கு வழி உண்டாக்கி ஒரு பிரதான ஆசாரியனை குறித்து எழுத வேண்டும். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லாவற்றிலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாது இருக்கிற பிரதான ஆசாரியர் நமக்குண்டு. ஆகவே இரக்கத்தை பெறவும், ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும். எப்படி? சத்தமா சொல்லுங்க. எப்படி? தைரியமா எங்க போய் சேர கடவோம்? இதுக்கு முன்னால ஸ்கிரீன் இருந்துச்சு பாரு. அப்போ ஆசாரியன் இடுப்புல கயிறு கட்டிக்கின்னு உடம்புல பெல்லு கட்டின்னு போனோம். ஏன்? ஒருவேளை அவன் பாவம் செய்திருந்தால், அவன் பாவம் நிவர்த்தி பண்ணப்படாமல் இருந்திருந்தால், அவன் குடும்பத்தார் பாவம் செய்திருந்தால், அவருக்கு நிவர்த்தி பண்ணப்படாமல் இருந்தால், ஜனங்கள் இஸ்ரவேலின் பாவத்தை சரியாக பரிகரிக்காமல் இல்லாதிருந்தால் அவனை மகா பரிசுத்த ஸ்தலத்துல அடிப்பார், அங்கே செத்துருவான். ஆசாரியன் செத்துட்டானேன்னு அவனு கூட்டின்னு வர தூக்கின்னு வர எவெல்லாம் உள்ள போறானோ அத்தனை பேரும் செத்துருவான். மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள எல்லாரும் என்ன பண்ணக்கூடாது? பிரவேசிக்க கூடாது. ஒருத்த வீட்டுல உடன்படிக்கை பெட்டி இருந்துச்சு 20 வருஷம். ஞாபகம் வச்சுக்கோங்க, எத்தனை வருஷம் இருந்துச்சு? 20 வருஷம். தாவீதுக்கு உடன்படிக்கை அங்குக்குதே, நம்ம வீட்டுக்கு எத்தனை வந்துடலான்ட்டு மாட்டு வண்டியில தூக்கின்னு வந்தான். ஒரு குறிப்பிட்ட இடத்துல மாட்டு வண்டி இப்படி வளைஞ்சிச்சா, ஒரு கல்லு மேல ஒரு சக்கரம் ஏறிச்சு, உடன்படிக்கை பெட்டி சாஞ்சிச்சு. அப்போ உடனே அவங்க வீட்டுல இருந்துச்சு பாரு, அவங்க வீட்டுல தான் இருந்துச்சு 20 வருஷம் ஒரு புள்ள. அவர் என்ன பண்ணாரு? சாயிர உடன்படிக்கை பெட்டிய பிடிச்சாரு, அங்கேயே செத்தான். தாவீதுக்கு பயம் வந்துச்சு. ஐயோ, ஆண்டவர் கோமாக்குறாரு போல இருக்குது அப்படின்ட்டு இன்னொருத்த வீட்டுக்கு அம்பிட்டான். 3 மாசம் கத்தர் அவன் வீட்டை என்ன பண்ணாரு? ஆசிரியர். தாவீதுக்கு விஷயம் வந்துச்சு. அடோட அப்புறமா தான் நியாயப்பிரமாணத்தை படிச்சான். உடன்படிக்கை பெட்டிய வண்டியில ஏத்தக்கூடாது, அது தோல் மேல சுமக்கணும். உடன்படிக்கை பெட்டிய வண்டியில ஏத்தக்கூடாது, அத்த தோல் மேல. பாஸ்டருங்க நாங்க ஊழியர் மீட்டிங் போனா எங்க நம்மள நேசிக்கிறதுனால ஓடி என்னத்த கேட்பாங்க? பைபிள் கொடுன்னு கேட்பாங்க. அடுத்து என்னத்த கேட்குவாங்க? போன் தூக்க முடியாத நிலைமையில இருக்கிறோம் நம்ம, பைபிள் தூக்க முடியாத நிலைமையில இருக்கிறோம். அவ்வளவு பெரிய ஆள் ஆயிட்டோம். பைபிள் தூக்கிறது கஷ்டம். இதுக்கு யாரு? ஒரு ஆளு 4 பேர் முன்னால வரார், ராஜா வரார், ராஜாதி ராஜா ராஜா. ஊழியக்காரன் பேர் உனக்கு, வேலைக்காரன் பேர் உனக்கு, அடிமைன்னு பேர் உனக்கு. யூ ஆர் a slave to slaves. அடிமைகளுக்கெல்லாம் அடிமை நீ ஒன்னல்ல. நீங்கெல்லாம் எப்படியோ, நான் இத்த என்னைக்குமே மறக்கிறது இல்ல. அடிமைகளுக்கெல்லாம் அடிமை, slave to all the slaves. அதுக்கு தான் இங்க ஆண்டவர் நிறுத்தி இருக்கார். சரி, இந்த பைபிளை தூக்குறதுக்கு கஷ்டம். ஒருத்தர் கையில குத்துறது. இது தோளின் மேல சுமக்க விரும்புகிறோம். தோளின் மேல சுமக்க வேண்டிய ஒன்று இது. This should be carried on the shoulder. உன்னுடைய நெஞ்சுக்கு நேரா இருக்க வேண்டியது இது. உன்னுடைய பகில்ல இருக்க வேண்டியது இது. யாருக்கிட்டயோ வண்டியில ஏத்திட்டு வர்றது இல்லை இது. உன் இதயத்துக்கு பக்கத்துல இருக்க வேண்டியது இது. இந்த உடன்படிக்கை பெட்டிய வண்டி மேல ஏத்திட்டாங்க. பயபக்தியே இல்லாம என்ன பண்ணா?
தூக்கி பிடிச்சான், அங்கே செத்துட்டான். அப்படிப்பட்டது இது. அப்படிப்பட்ட ஆபத்தான ஒரு இடம் மகா பரிசுத்த ஸ்தலம். ஆனா இயேசுநாதர் தன் உயிரை லிட்ரலா பணயம் வச்சு, பணம் வைக்கிறேன்னு சொல்லி இல்ல, உனக்காக உயிரே கொடுப்பேன், உயிரை எடுக்கிற மாதிரி இல்ல, புரியுதா? உயிரே கொடுக்கறான், உயிரை எடுத்துருவான், அப்படி இல்ல. உண்மையா உயிரை கொடுத்து, சிலுவையில உயிரை கொடுத்து அந்த திரைச்சலையை விலைக்கு போட்டார். ஒரு அல்லையா சொல்லுங்க, சத்தமா அல்லையா சொல்லுங்க. கோபமாக்குறவங்கெல்லாம் சொல்லிட்டுங்க ஒரு அல்லையா. ஒருத்தர் 2 பேர் கூட இல்லையா, பரவாயில்ல. நீங்க கோபமா இருந்தாலும் நான் அதுக்கு என்ன இல்ல, பொறுப்பு இல்ல. இயேசுநாதர் தான் யாரு? மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி மெல்கிசேதேக்கு செய்த வேலைகளிலே ஒன்று, மகா பரிசுத்த ஸ்தலத்தையும் பரிசுத்த ஸ்தலத்தையும் பிரிச்ச அந்த திரைச்சிலையை விலக்கினது, நியாயப்பிரமாணத்தை விலக்கினது, சட்ட திட்டங்களை விலக்கினது, கிருபைய இன்ட்ரோடியூஸ் பண்ணது. ஒரு அல்லையா சொல்லுங்க. என்னத்த அறிமுகப்படுத்தி வச்சாரு? எங்க போய் சேருங்க? கிருபாசனம். அதுக்கு வேற எந்த பேர்னா வச்சுக்கலாம். அதுக்கு என்ன, செங்கோல்னு பேர் வச்சுக்கலாம், அது ராஜராஜ சோழன் உட்கார்ந்த சேருன்னு பேர் வச்சுக்கலாம். அப்படியெல்லாம் வைக்காம ஆண்டவர் என்னன்னு பேர் வச்சாரு? அங்க இருக்கிறாரு பயபக்திக்குரியவர், பாவத்தோட போனா சாவடிச்சிருவாரு. ஆனா அதுக்கு பேரு என்ன சொல்லுங்க? அங்க போனோம், தைரியமா போனோம். எப்படி போனோம்? இரக்கத்தை பெறவும், ஏற்ற சமயத்துல சகாயம் செய்யும் கிருபையை அடையும். எப்படி? தைரியமா. ஏன்னா இந்த முறை இயேசுநாதரின் ரத்தம் என்னை மூடிக்கொண்டிருக்கிறது. அவர் எனக்காக மரித்து என்னை கிருபாசனத்துக்குள்ள வழிவிட்டு இருக்கிறார். இந்த மெல்கிசேதேக்கு நமக்கு முன்னோடியாக இருக்கிறார். அந்த மெல்கிசேதேக்கின் முறைமையின் வந்த இயேசு கிறிஸ்து நமக்கு முன்னோடியாக இருக்கிறார். நம்மை வாழ வைத்தும் இருக்கிறார். சட்ட திட்டங்களிலிருந்து நம்மை விடுதலையாக்கி, பாரம்பரியங்களிலிருந்து நம்மை விடுதலையாக்கி, தம்முடைய இரத்தத்தினாலே ஒரு புதிய பாதையை நமக்கு அமைத்து கொடுத்திருக்கிறார். இந்த புதிய பாதையில் மரணம் இல்லை, வியாதி இல்லை, பலவீனம் இல்லை, கண்ணீர் இல்லை, பாடுகள் இல்லை, நிந்தை, அவமானங்கள், போராட்டங்கள் இல்லை. எல்லாவற்றையும் அவர் பார்த்துக் கொள்வார். He will take care of everything. எதையும் விட்டு வைக்காம எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஹல்லேலூயா. ஆகவே இந்த காலவெளியில இரக்கத்தை பெறவும், ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடையவும், மெல்கிசேதேக்கின் வழியில என்றைக்கும் ஆசாரியராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தைரியமாய் கிருபாசன தண்டையில சேரக்கடும். கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஒரு காணிக்கை செலுத்தலாம். கண்களை மூடி கைகளை உயர்த்தி வாய் திறந்து கர்த்தரை நோக்கி பார்ப்போம். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம்.